காசர்கோடு மாவட்ட நீதிமன்றம் ஒரு வியாழக்கிழமை காலை. நீதிமன்ற அறையில் ஒரு கனமான மௌனம், ஏதோ பெரிய துயரம் வெளிப்படப் போகிறது என்று தோன்ற வைக்கும் ஒரு பதற்றம். காசர்கோடு நகரத்தின் பரபரப்புக்கு நடுவே செங்கடலின் உப்பு நாற்றம் வீசும் காற்று அடிக்கும் இந்த ஊரில் ஒரு சம்பவம் அனைவரின் மனதையும் கீறி மூர்ச்சையாக்கியிருக்கிறது. நீதிமன்ற அறையில் பளபளக்கும் மரப்பெஞ்சுக்கு பின்னால் நீதிபதி ஷீலா தேவி அமர்ந்திருக்கிறார். பல வருட அனுபவம் கொண்ட ஒரு நீதிபதி, அமைதியான மற்றும் கண்டிப்பான குணம், யாரும் அவரை சவால் செய்ய துணியாத ஒரு ஆளுமை. அவரது ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்களின் மனதில் ஆழமாக பதியும், குரலை உயர்த்தாமலேயே அனைவரையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர். இன்றைய வழக்குகளுக்கு மத்தியில் ஒரு வழக்கு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஒரு காவல் அதிகாரியின் கொடூரத்தின் கதை. நீதிமன்ற கதவு ஒரு கீறலுடன் திறக்கிறது. காவல் அதிகாரி சரத்குமார் புதிதாக பணியில் சேர்ந்த ஒரு இளைஞன் ஆணவம் தலைக்கேறிய நடையுடன் உள்ளே நுழைகிறான். சீருடை பளபளப்பாக இஸ்திரி செய்யப்பட்டிருக்கிறது. நடையில் ஒரு ஆள்பவர் தோரணை, முகத்தில் ஒரு புன்னகை. நீதிமன்ற அறையை ஒரு பார்வை பார்த்து நீதிபதியின் கண்களுடன் அவனது கண்கள் ஒரு நொடி மோதுகின்றன. ஷீலா தேவி ஒரு சிறிய தலையசைவு கொடுக்கிறார், முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல். இப்படிப்பட்ட ஆணவமிக்க இளம் அதிகாரிகளை அவர் முன்பும் பார்த்திருக்கிறார். ஆனால் சரத்தின் பார்வையில் ஒரு சவால் இருக்கிறது. அவனது நடையில் கொஞ்சம் அதிக நம்பிக்கை, அனைவருக்கும் புரியும் ஒரு ஆணவம். வழக்கின் விஷயத்துக்கு வருவோம் இல்லையா? காசர்கோடு பேருந்து நிலையத்துக்கு அருகில் பார்க்கிங் இல்லை என்று பலகை வைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் ரஷீத் தனது ஆட்டோவை நிறுத்தியிருந்தான். அப்துல் 4 குழந்தைகளின் தந்தை. மனைவியின் சிகிச்சைக்கு பணம் சேர்க்க பகலிரவு ஆட்டோ ஓட்டும் ஒரு சாதாரண மனிதன். அன்று ஒரு பயணியை இறக்கிய பிறகு அவன் ஆட்டோவை அங்கே நிறுத்தி சிறிது நேரம் ஓய்வெடுக்க முயன்றான். சரத்குமார் பணியில் இருந்தபோது அப்துல்லிடம் ஆட்டோவை நகர்த்தச் சொன்னான். அப்துல் களைப்பால் சற்று மெதுவாக ஆட்டோவை நகர்த்துவதாகச் சொன்னான். ஆனால் சரத்தின் ஆணவம் அங்கே தொடங்கியது. அவன் அப்துலை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொன்னான். உனக்கு கண்ணில்லையா? பலகையை பார்க்கவில்லையா என்று கத்தினான். வாக்குவாதம் சூடுபிடித்தது. அப்துல் தனது வாழ்க்கையின் பாரத்தை மனதில் வைத்து அமைதியாக பதிலளித்தான். சார், இப்போது நகர்த்துகிறேன், ஒரு நிமிடம். ஆனால் சரத்துக்கு பொறுமை இல்லை. அவனது ஆணவம் அனைவருக்கும் தெரியும் வகையில் வெளிப்பட்டது. திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சரத் அப்துலை கையால் தள்ளினான். அப்துல் 50 வயதை கடந்த பழக்கமற்ற ஒரு மனிதன் தரையில் விழுந்தான். அங்கு நின்றவர்கள் அதிர்ச்சியில் பார்த்து நின்றனர். ஆனால் சரத் நிற்கவில்லை. அவன் அப்துலை கொடூரமாக தாக்கினான், உதைத்தான், கையால் அடித்தான். அப்துலின் நெஞ்சிலும் முகத்திலும் ஓங்கி அடித்தான். அப்துல் அழுது, சார் வேண்டாம், நான் நகர்த்துகிறேன், என் குழந்தைகளை நினைத்து பாருங்கள் என்று கெஞ்சினான். ஆனால் சரத்தின் கண்களில் ஒரு இரக்கமும் இல்லை. அவனது முகத்தில் அதிகாரத்தின் மயக்கம் மட்டுமே. அப்துலின் கதறல் கேட்டு மக்கள் ஓடி வந்தனர். அருகில் உள்ள கடையிலிருந்த ஒரு இளைஞன் தனது மொபைல் போனில் இந்த கொடூரத்தை பதிவு செய்தான். அப்துலின் முகம் இரத்தத்தில் குளித்திருந்தது, கைகால் புண்ணாகியிருந்தது, மூச்சு விடுவதற்கு கூட சிரமப்பட்டான். இறுதியாக மற்றொரு காவல் அதிகாரி வந்தபோது சரத் நின்றான். அப்துல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவனது விலா எலும்பு உடைந்திருந்தது, முகத்தில் ஆழமான காயங்கள், ஒரு கண்ணின் பார்வைக்கு கூட வாய்ப்பு குறைந்திருந்தது. அவனது குழந்தைகள் மருத்துவமனையில் தந்தையின் கட்டிலைச் சுற்றி நின்று அழுதனர். இந்த கதையை கேட்பவர்களின் கண்கள் கலங்கும் இல்லையா? ஒரு சாதாரண மனிதனுக்கு, தனது குடும்பத்துக்காக உழைப்பவனுக்கு இப்படி ஒரு துயரம். நீதிமன்றத்தில் சரத்தின் பெயர் அழைக்கப்படும் போது அவன் முன்னே வருகிறான், முகத்தில் ஒரு புன்னகை. அனைவருக்கும் புரியும், அந்த ஆணவம் அவனது நடையிலும் பார்வையிலும் தெளிவாக தெரிகிறது. நீதிபதி ஷீலா தேவி அமைதியாக ஆனால் கண்டிப்பாக சொல்கிறார், சரத்குமார், இது நீதிமன்றம், உனது காவல் நிலையம் இல்லை. இந்த நடவடிக்கைகளுக்கு உரிய மரியாதை காட்ட வேண்டும். சரத் ஒரு புன்னகையுடன் பதிலளிக்கிறான், நிச்சயமாக மேடம், நான் அப்படித்தான் செய்வேன். ஆனால் அவனது குரலில் ஒரு மறைமுக சவால், ஒரு ஆணவம் அனைவருக்கும் கேட்கிறது. நீதிபதி தொடர்கிறார், உன் மீது குற்றச்சாட்டு அப்துல் ரஷீத் என்ற ஆட்டோ ஓட்டுநரை கொடூரமாக தாக்கியதாகும். எங்களிடம் வீடியோ ஆதாரங்கள், சாட்சிய மொழிகள், மருத்துவ அறிக்கைகள் உள்ளன. இந்த வழக்கின் தீவிரத்தை புரிந்து கொண்டிருக்கிறாயா? சரத் ஒரு சிறிய தலை அசைவுடன் சொல்கிறான், மேடம், இவை அனைத்தும் ஒரு தவறான புரிதல். நான் என் பணியை செய்தேன். அவன் பலகையை பார்த்தும் ஆட்டோவை நகர்த்தவில்லை.
நீதிமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியின் முணுமுணுப்பு. நீதிபதியின் கண்கள் சுருங்குகின்றன. ஆனால் அவர் அமைதியாக தொடர்கிறார். இங்கே நாங்கள் முடிவு செய்வோம், உனது செயல் சரியா என்று. உனது ஆணவம் இங்கே தேவையில்லை. சரத் சற்று உயர்ந்த குரலில், மேடம், நான் என் கடமையை செய்தேன். இப்படிப்பட்டவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை. நாங்கள் கடுமையாக தலையிடாவிட்டால் என்ன காவல்? நீதிமன்றத்தில் ஒரு அதிர்ச்சி. அவனது ஆணவம் அனைவருக்கும் புரியும் வகையில் வெளிப்படுகிறது. நீதிபதி குளிர்ந்த குரலில், சரத்குமார், இது வாத பிரதிவாதத்துக்கான இடமல்ல. உனது குரலை தாழ்த்தி இந்த நீதிமன்றத்துக்கு மரியாதை காட்டு. வழக்கறிஞர் ஆதாரங்களை அளிக்கத் தொடங்குகிறார். முதலில் அந்த இளைஞன் எடுத்த மொபைல் வீடியோ. நீதிமன்றத்தில் திரையில் வீடியோ தோன்றுகிறது. அப்துல், ஒரு மெலிந்த களைப்பான மனிதன், கைகளை உயர்த்தி, சார், நான் நகர்த்துகிறேன், வேண்டாம் என்று கெஞ்சுகிறான். ஆனால் சரத் அவனை தள்ளி தரையில் வீழ்த்தி கொடூரமாக உதைக்கிறான். அப்துலின் முகத்தில் இரத்தம், அழுகை, பரிதாபமான கெஞ்சல். நீதிமன்றத்தில் இருப்பவர்களின் கண்கள் கலங்குகின்றன. சிலர் முகத்தை தாழ்த்துகிறார்கள். அப்துலின் துயரத்தை நினைத்து இதயம் பதைபதைக்கிறது. நீதிபதி சரத்தை பார்த்து, இதற்கு உனது விளக்கம் என்ன? சரத் இன்னும் ஆணவத்தை விடாமல், மேடம், அவன் என் உத்தரவை பின்பற்றவில்லை. நான் பொது பாதுகாப்புக்காக செயல்பட்டேன். நீதிபதியின் முகம் மேலும் கண்டிப்பாகிறது. பொது பாதுகாப்பா? ஒரு பலவீனமான மனிதனை, கெஞ்சுபவனை இப்படி தாக்குவதா உனது பாதுகாப்பு? உனது சீருடை உனக்கு விருப்பப்படி அடிக்க அதிகாரம் தருகிறதா? பின்னர் சாட்சியமொழிகள். ஒரு பெண், அப்துலின் அயலவர் சொல்கிறார், அப்துல் ஒரு பாவமானவர். அவனது மனைவிக்கு புற்றுநோய், குழந்தைகளுக்காக அவன் பகலிரவு உழைக்கிறான். அன்று அவன் கெஞ்சினான், என் குழந்தைகளை நினைத்து பாருங்கள் என்று சொன்னான். ஆனால் அந்த அதிகாரி ஒரு இரக்கமும் காட்டவில்லை. நீதிமன்றத்தில் ஒரு அழுகை அலை அடிக்கிறது. அப்துலின் துயரம், அவனது குடும்பத்தின் வலி அனைவரின் இதயத்தையும் தொடுகிறது. சரத்தின் ஆணவம் இப்போது உடையத் தொடங்குகிறது. அவனது முகத்தில் ஒரு பயம், ஆனால் இன்னும் ஒரு பிடிவாதம். நீதிபதி அமைதியாக ஆனால் உறுதியாக, சரத்குமார், உனது சீருடை ஒரு பொறுப்பு, கொடூரத்தை காட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. உனது செயல் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உடைத்தது, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கைகளை அழித்தது. இதற்கு உனக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? சரத் இப்போது குரலை தாழ்த்தி, மேடம், நான் உண்மையில் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் அவனது வார்த்தைகள் வெறுமையாக இருக்கின்றன. நீதிமன்றத்தில் யாருக்கும் அவனிடம் இரக்கம் தோன்றவில்லை. நீதிபதி அனைவரையும் பார்த்து சொல்கிறார், நீதி என்பது வெறும் சட்டங்கள் மட்டுமல்ல, மனிதநேயமும் பொறுப்பும் ஆகும். சரத்குமார், உனது செயல் காவல்துறையின் முகத்தில் களங்கம் பூசியது. அப்துல் ரஷீதின் வாழ்க்கை உனது ஆணவத்தால் உடைந்தது. இந்த நீதிமன்றம் உனது பணியை முடிவுக்கு கொண்டுவர பரிந்துரைக்கிறது. மேலும் அப்துலுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். சரத் தலைகுனிந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் நிற்கிறான். அவனது ஆணவம் இப்போது பொடியாகிவிட்டது. நீதிமன்ற அறையில் அப்துலின் வலியும் ஷீலா தேவியின் நீதியும் அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தது. இந்த கதை அதிகாரத்தின் தவறான பயன்பாடு, நீதியின் வலிமை, மனிதநேயத்தின் மதிப்பு ஆகியவற்றை நமக்கு நினைவூட்டுகிறது.